அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசிக்காரர்களுக்கு உச்ச சுக்கிரனின் வக்ரகதி ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய வகையில் மார்ச் 4ஆம் தேதி முதல் கன்னிராசிக்காரர்களுக்கு தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் அலட்சியம் வேண்டாம், அவசியமாக பாருங்கள் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது சுக்கிரன் இந்த வேளையில் உச்சம் பெற்று மிகவும் வலுவாக 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. மார்ச் 4ஆம் தேதி முதல் அங்கு வக்ரகதியில் திரும்புகிறார். ராசியின் அதிபதியான புதனும் ராசியின் உச்ச அதிபதியான புதனும் அங்கு இணைந்திருக்கிறாருங்க. எனவே இந்த வேளையில் அவர் வக்ரகதியில் திரும்பினாலும் பிறகு வக்ர நிவர்த்தி பெற்று மீண்டும் அதீத பலத்துடன் மார்ச், ஏப்ரல், மே என பல மாதங்கள் இந்த இடத்தை வலு சேர்க்க போகிறார். எனவே சுக்கிரனின் வக்ரகதி ஆரம்பித்தாலும் மிக சிறப்பான மாற்றத்தை அபரிவிதமாக கன்னிராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. கன்னிராசிக்காரர்களுக்கு 2 மற்றும் 9ஆம் இடத்தின் அதிபதியாக பார்க்கப்படுகிறாருங்க சுக்கிரன். தனாதிபதியும் பாக்யாதிபதியுமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் அபரிவிதமான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் அதிரடியான பல வாய்ப்புகள் இந்த வேளையில் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார். மிக பெரிய அளவில் இருக்கக்கூடிய காரிய தடைகள், சிக்கல்கள், சிரமங்கள் போன்றவை முற்றிலுமாக தடைபடுவதோடு மிக சிறப்பான வளர்ச்சிக்கு நல்ல மாறுதலையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். ஏனென்றால் நவ கிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கக்கூடிய சுக்கிரன் மனித வாழ்வில் மிக சிறப்பான அதிரடியான மாற்றத்தையும் செல்வ செழிப்பையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க. திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை கொடுப்பதோடு மட்டுமல்லாது மனித வாழ்வில் செல்வ செழிப்பு, ஆடம்பரமான வசதி வாய்ப்பு போன்றவை நிறைவாக கிடைக்க வேண்டும் என்றால் சுக்கிரனின் அருள் இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அப்படிப்பட்ட சுக்கிரன் ராசியின் அதிபதியான புதனுக்கு நட்பு கிரகமாகவும் ராசிக்கு சகாயமானவராகவும் இருக்கிறார். அவர் ராசியின் அதிபதியான புதனுடன் இணைந்து உச்சம் பெற்று வலம் வரக்கூடிய இந்த வேளையில் வக்ரகதியில் திரும்பினாலும் மீண்டும் அவர் உச்சம் பெற்று இன்னும் சில மாதங்கள் இங்குதான் வலம் வர போகிறார். எனவே இந்த வேளையில் அடுத்து வரக்கூடிய 3 மாதங்களுக்கு மிக சிறப்பான நல்ல மாற்றத்தை தனாதிபதியும் பாக்கியாதிபதியுமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கிறாருங்க. இது மட்டுமல்லாது சுக்கிரனின் பார்வை ஜென்மராசியில் அபரிவிதமாக கிடைக்கிறது. குறிப்பாக மார்ச் 29ஆம் தேதி அன்று 7ஆம் இடத்தில் 6 கிரகநிலைகள் ஒன்றாக இணைந்து 7ஆம் பார்வையாக ஜென்மராசியை பார்ப்பது அமோகமான மாற்றத்திற்கு உறுதியாக கன்னிராசிக்காரர்களுக்கு அடித்தளமிடுகிறது. இது போன்ற சிறப்பான பல அற்புதமான நிகழ்வுகளும் இந்த வேளையில் சந்திப்பதால் மிக அற்புதமான வாய்ப்புகளையும் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் எதிர்பாராத அதிர்ஷ்ட யோகங்களையும் உறுதியாக சந்திக்க முடியுங்க. ஏனென்றால் பல வருடங்களுக்கு பிறகு இது போன்று 6 கிரகநிலைகள் ஒன்றாக இணைகின்றன. எனவே இப்படிப்பட்ட இணைவு என்பது மிக சிறப்பான மாறுதலை ஏற்படுத்தி கொடுப்பதோடு சுக்கிரனும் உச்சம் பெற்றிருப்பது அதிரடியான வளர்ச்சிக்கு உறுதியாக அடித்தளமிடுகிறது. எனவே இந்த வேலையை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது நவகிரகங்களிலே இயற்கை சுபகிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் பாவ கிரக சேர்க்கையால் அபசு பலன்களை கொடுத்தாலும் சுபத்துவ பாதையில் 2, 4, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் வலம் வரும்போது அபரிவிதமான வளர்ச்சியையும் நன்மையையும் அள்ளி கூட பாருங்க. தற்போது கன்னிராசிக்காரர்களுக்கு சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தில் தான் வலம் வருகிறார். தற்போது அவர் அக்ரகதியில் திரும்பினாலும் உச்ச இயக்கத்தில் வக்ர இயக்கம் பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தாது. அவர் நீச்சம் பெற்று வக்ரகதியில் திரும்பும் போது சில சிரமங்கள் வரலாம். ஆனால் உச்ச இயக்கத்தில் திரும்புவதால் உறுதியாகவே யோகஸ்தானத்தை நோக்கி நகர்வதும் கன்னிராசிக்காரர்களுக்கு சிறப்பான மாற்றத்தை தான் ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் தங்களுடைய விருப்பம்படியே தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எந்தவிதமான தடையும் தாமதமும் இன்றி எளிதில் கைகூடுவதற்கான நல்ல யோகம் உறுதியாக கன்னிராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். குறிப்பாக குடும்ப சூழலை பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் சுக்கிரன் உச்சம் பெற்று 6ஆம் இடத்தை நோக்கி நகர்வதால் உறுதியாக ஆரோக்கிய தொல்லைகள், கடன் சார்ந்த தொல்லைகள், குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே ஏற்படக்கூடிய மனஸ்தாபம் போன்றவை இந்த தருணத்தில் உறுதியாக விலகும். பண பற்றாக்குறை நீங்கக்கூடிய வகையில் வருமானத்தை உயர்த்துவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக உங்களை தேடி வருங்க. இந்த தருணத்துல திருமணம், காதுகுத்து, வளகாப்பு, புதுமனை புகுதல் என
பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் மிகவும் சிறப்பாக கைகூடும். அது மட்டுமல்லாது 9ல் குரு வீற்றிருக்கிறார், 6ல் சனி ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். எனவே அமோகமான வளர்ச்சிக்கு அடித்தளமிடக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இந்த தருணம் கன்னிராசிக்காரர்களுக்கு உள்ளது. ஏற்கனவே முன்னேற்ற பாதையில் அபரிவிதமான வளர்ச்சியை காணக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு மேலும் சிறப்படையக்கூடிய வகையில் நல்ல பல மாறுதல் நிச்சயமாக உங்களை தேடி வரும். எந்த ஒரு காரியத்தை நினைத்தபடியே நினைத்தவாறே செய்து முடிப்பதற்கான நல்ல யோகமும் நிறைவாக கிடைக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குறிப்பாக கன்னிராசிக்கார பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் அமோக யோகம் நிறைந்த ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் கன்னிராசிக்கார பெண்மணிகளுக்கு 9ல் குரு வலம் வருகிறார், 7ல் சுக்கிரன் இருக்கிறார். இந்த இரு கிரகநிலைகளின் அமைப்பும் அமோகமான அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்துவதோடு மட்டுமல்லாது இரு கிரகநிலைகளுமே ஜென்ம ராசியை பார்க்கின்றன. கன்னிராசிக்காரர்களுக்கு ஜென்ம ராசியின் மீது சுக்கிரனின் பார்வையும் குருவின் பார்வையும் பதிவது கன்னிராசிக்கார பெண்மணிகளுக்கு ரெட்டிப்பு நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான தருணமாக மாற்றி கொடுக்கிறது. எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் தடை தாமதம் இல்லாமல் செய்வதோடு மட்டுமல்லாது கன்னிராசிக்கார பெண்மணிகள் நினைத்தபடியே நினைத்த காரியங்களை கனகச்சிதமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் செய்து முடித்து அதன் பலனை முழுமையாக பெறக்கூடிய அற்புதமான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக அமைந்துள்ளது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது உத்தியோகம் சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் பெரிய அளவில் இருக்கக்கூடிய பொருளாதார ரீதியான சிக்கல்கள் விலகும். நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இந்த வேளையில் தசாபுத்திகள் சுக்கிர திசை போன்றவை சாதகமாக இருக்கும் போது ரெட்டிப்பு நன்மையை உறுதியாக கன்னிராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான யோகம் உண்டு. ஒரு அரிய வரப்பிரசாதமாக இந்த தருணம் பார்க்கப்படுகிறது. உங்களுடைய சிறு முயற்சியிலேயே மிகப்பெரிய அளவில் நல்ல வாய்ப்புகள் எளிதில் கைகூடும். நியாயமற்ற முறையில் மறுக்கப்பட்டு வந்த சலுகைகள் எளிதில் உங்களை தேடி வரும். ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளை இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பாக சந்திப்பதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக உங்களுக்கு உண்டு. தொழில்துறை, வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் அபிவிருத்தி காணக்கூடிய வகையில் மிக சிறப்பான பல திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்துவதோடு முதலீடு அதிகரிக்கக்கூடிய வகையில் வங்கிக் கடன் உள்ளிட்ட உங்களுடைய எதிர்பார்ப்புகள் சிறப்பாக கைகூடுங்க. மத்திய மாநில அரசின் சலுகைகள் உட்பட நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வரி சலுகை மற்றும் மானிய சலுகை உட்பட முதலீடு அதிகரிக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் எளிதில் உங்களை தேடி வரும். எனவே தொழில்துறை, வியாபாரத்துறையில் அபரிவிதமான முன்னேற்றம் உண்டு. கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் மிக முக்கியமான நகர்வுகளை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. மிக பெரிய அளவில் இருந்து வந்த தடைகள் தானாகவே விலகி மிக சிறப்பான வளர்ச்சியை நோக்கி பயணிக்கக்கூடிய வகையில் கன்னிராசிக்காரர்களுக்கு அற்புதமான மாற்றம் உண்டு. இந்த தருணத்தில் கட்சியிலும் மக்கள் மத்தியிலும் எதிர்பார்ப்பதை காட்டிலும் ரெட்டிப்பு நன்மையை பெறக்கூடிய வகையில் அபரிவிதமான மாற்றத்தை சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. புதிதாக நிலம், வீடு, வீட்டுமனை, வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் ஈடுபடக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கும் தடையில்லாமல் வெற்றி பெறக்கூடிய அற்புதமான தருணமாக இந்த வேலை அமைய போகிறது. எனவே தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பல நிகழ்வுகள் உறுதியாக உங்களை தேடி வருகிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள கன்னிராசிக்காரர்கள் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைதாமதம் அனைத்தும் தகர்த்தெறியப்பட்டு கன்னிராசிக்காரர்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வரும். கன்னிராசிக்காரர்களுக்கு